Hi friends, welcome to Prathi's Cookbook. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் பிரியாணி ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து கடலெண்ணெய், சிக்கன் 1 கிலோ, புதினா, லெமன் 1, ஒரு 7-8 பச்சை மிளகா, 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அரிசி 1 kg சிக்கனுக்கு 1 kg அரிசி எடுத்திருக்கேன். பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, ஏலக்காய், கல்பாசி, நெய் 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், பட்டை லவங்க பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன். கொத்தமல்லி இலையும் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க, அது லாஸ்ட்டில் தான் போடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பட்டை லவங்க பொடி, அப்புறம் இந்த பிரியாணி இலை, ஏலக்காய், இந்த பிரியாணி ஸ்பைசஸ் மொத்தமாக சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல சூப்பரான வாசனை வரும் ஃப்ரை ஆன உடனே. அந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இங்கே வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சைடில் வந்து சுடு தண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் வெங்காயத்துக்கு கல்லுப்பு போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ரா ஸ்மெல் போட்டும் அதுக்கப்புறமா புதினா போட்டுக்கிறேன். தண்ணியோட மெஷர்மெண்ட் வந்து 1:2. நான் எடுத்த அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. நல்லா வெங்காயம் அதெல்லாம் ஃப்ரை ஆன உடனே தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் சிக்கன் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் மிளகாய் தூள் வந்து ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டும் சிக்கன் தண்ணி கொஞ்சம் விடும், அது வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் தண்ணி விட்ட உடனே நம்ம 1 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ அந்த கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து இதுக்குள்ள ஊற்றிட்டு கொதி வர வரைக்கும் மூடி வச்சுருங்க. திருப்பி லைட்டாக அது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே இதில் கொட்டிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை நல்லா தூவி லெமன் ஹாஃப் வந்து நல்லா புழிஞ்சு விட்டு ஒரு விசிலுக்கு குக் பண்ணணும். விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நெய் ஊற்றி சர்வ் பண்ணிக்கோங்க. சிக்கன் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.